தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் பலவீனங்களில் உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவர், எங்கள் ஆத்துமாவை தேற்றுகிற பரிசுத்த ஆவியானவர், தேற்றற வாளனாய் எங்கள் மத்தியில் நீர் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவரே, உடைய தழும்புகளால் நான் குணமானேன்னு உடைய வார்த்தை கூறுகிறதப்பா. உடைய காயப்பட்ட தழும்புகளால் ஒவ்வொருவருடைய இருதயத்தின் ஆழமான காயங்களை கர்த்தர் குணமாக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியினாலே ஊற்றப்படுகிற தேவ அன்பு, அந்த கல்வாரி அன்பு அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையிலே எங்கள் உள்ளத்தை நிரப்பட்டும் ஐயா. எங்கள் குடும்பங்களில் இருக்கிற சிறியோரை பெரியோரை நிரப்பட்டும் ஆண்டவரே. வாலிப தம்பி தங்கச்சியை நிரப்பட்டும் ஆண்டவரே. பெரியவர்கள் உள்ளம் தேவ அன்பினாலே நிரப்பட்டும் ஆண்டவரே. அன்பினாலே நிரப்புங்கப்பா, வெறும் வார்த்தையினால் அல்ல ஆண்டவரே. வார்த்தை வாழ்க்கையாய் மாறட்டும் ஆண்டவரே. வார்த்தை வாழ்க்கையாய் மாறட்டும். வார்த்தையானவர் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணினவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நித்திய ஜீவனாகிய பெரிய கிருபையை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். உடைய சமூகத்தில் வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாமா? பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். ஹல்லேலூயா. முதலாவது வார்த்தை அக்கா சொன்னாங்க, மன்னிப்பின் வார்த்தை. ஹல்லேலூயா, மன்னிப்பு. ஆனால் எல்லாரும் நம்ம சொல்கிறோம், ஆனால் உண்மையிலே மன்னிக்கிறோமாங்கிறது நான் நினச்சி பார்க்குறேன். எல்லாரும் மன்னிக்கிறோமா? அந்த கிருபை ஆண்டவரிடத்துலேருந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும். வார்த்தை வாழ்க்கையாய் மாற வேண்டும். வெறும் பிரசங்கம் அல்ல, அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். சரி, ஓகே. முதலாவது வார்த்தை மன்னிப்பு. ரெண்டாவது வார்த்தை ரட்சிப்பு. கர்த்தர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்கிற வேத வார்த்தை நிறைவேறும்படியாக இப்படி நடந்தது. எந்த வேத வார்த்தை? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக, ஹல்லேலூயா, பலவான்களை கர்த்தர் தமக்கு கொள்ளை பொருளாக பங்கிட்டுக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். டாக்டர் லூக்கா சொல்லும்போது சொல்கிறார் குற்றவாளிகள் என்று சொல்கிறார். மற்ற மத்தேயு மார்க்கு அவங்க சொல்லும் பொழுது திருடர்கள் என்று, கள்ளர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்திலே அந்த இடத்துல சிலுவையில் அறையும்படி கொண்டு போறாங்க. 2 கள்ளர்களையும் கொண்டு போறாங்க. நம்முடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளி, இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளி. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. நம்முடைய எல்லா நெருக்கத்திலும் நெருக்கப்பட்ட கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்களை கல்வாரி சிலுவையிலே சுமந்தார். நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். நம்மேல் வந்த எல்லா சாபங்களையும் நாமளே நம்ம சாபம் போட்டிருப்போம். மனிதர்களால் விடப்பட்ட சாபங்கள், எப்படிப்பட்ட சாபம் இருந்தாலும் சரி, எல்லா சாபங்களையும் கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே சுமந்தார் ஐயா. பிலேயாமின் சாபங்களை கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்ததினால் அந்த சாபங்களை கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்.
அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். அநேகர் அவரை இகழ்ந்தார்கள், அநேகர் அவரை நிந்தித்தார்கள். போர்ச்சவர்கள் காடியை குடிக்க கொடுத்து, நீ கிறிஸ்துவானால் உன்னை நீயே ரட்சித்துக்கொள். அந்த வழியை நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, நீ கிறிஸ்துவானால் உன்னை நீயே ரட்சித்துக்கொள். எத்தனையோ பேர் அதிகாரிகள், ஆபீசர்ஸ், எத்தனையோ பேரால் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் நிந்தைகளை சுமந்தார். உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. அது தேவகுமாரனுடைய வார்த்தை. தாவீது ராஜா ஜெபிக்கிறார், நிந்தையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றுமையா, அகற்றுமையா. தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு கர்த்தர் முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். சொன்னவர் யார்? மரணத்தை ஜெயமாக விழுங்கின கர்த்தர், எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைக்கிற கர்த்தர். நிந்தையோட வந்திருக்கிறாயா? உன் நிந்தையை போக்குவதற்காகத்தான் தேவகுமாரன் நிந்தை அனுபவித்தவராய், நிந்தை என் இருதயத்தை பிளந்ததுன்னு, உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார் ஐயா. நீ நானும் தலை நிமிர்ந்து நடக்கும்படியாக கர்த்தர் தலை குனிந்து நின்றார் ஐயா. ஆண்டவருடைய வலது பார்சம்ங்கிறது மிகவும் முக்கியமான சைடு. கிருபையினாலே எபேசியர் 2:8-9 சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2:8-9 கிருபையினாலே இந்த கல்லனுக்கு எப்படியா ரட்சிப்பு கிடைத்தது? அவருடைய திறமையினாலா? அவனு தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்பாவுடைய முதல் வார்த்தை அவர் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார் என்று வேத அறிஞர்கள் கூறுகிறார்கள். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களேன்னு தேவகுமாரனுடைய முகத்தை பார்க்கிறார். இந்த கல்லன் பார்க்கிறான். அந்த கனிவான முகம். கர்த்தர் பேதுருவை திரும்பி பார்த்தார். கர்த்தருடைய பார்வை பேதுருவின் மேல் பட்டது. பேதுரு மனங்கசந்து அழுதான். நான் நினைக்கிறேன் இந்த கல்லன் மேலே விழுந்திருக்கும். கல்லன் மேல கர்த்தருடைய முகம் விழுந்திருக்கும் ஐயா. அந்த முகம் விழுந்திருக்கு. இவன் மேல விழல. இவனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. நான் கூட நினைச்சேன் இவனும் ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. ஆண்டவர் சொன்னார்ல, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய்ன்னு சொல்லும் போது, அப்பா என்னையும் பார்த்து சொல்லிருங்களேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் இல்லையா. அவனுக்கு அந்த கிருபை கிடைக்கலங்க. எத்தனையோ பேர் நம்மளை விட நல்லவங்க, கிடைக்கலங்க. எஸ், சங்கீதம் 44:3 சொல்லப்பட்டிருக்கு. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரிய அக்கா வாசிக்கீங்களா? அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. அந்த கல்லனை எதுப்பா ரட்சித்தது? கர்த்தர் அந்த கல்லன் மேல பிரியம் வச்சார் ஐயா. ஏன் மேலையும் உங்க மேலையும் பிரியம் வச்சார் ஐயா. அவருடைய பிரியம் நம்ம நல்லவங்களே கிடையாதப்பா. அவருடைய பார்வை அந்த பேதுருவின் மேல் பட்ட பார்வை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். எத்தனை நம்ம ஆண்டவரை சாபம் போட்டிருக்கோம், சபிச்சிருக்கோம், மறுதளிச்சிருக்கிறோம், எவ்வளவு பெரிய அக்கிரமக்காரர்களாக நடந்திருக்கிறோம். அக்கிரமக்காரராகி எனக்காக, அக்கிரமக்காரிக்காக, அக்கிரமக்காரராகி நமக்காக கர்த்தர் வேண்டிக் கொண்டார் ஐயா. அவருடைய பார்வை என் மேலே உங்க மேலே விழுந்தது ஐயா. அவருடைய வலதுகரம், அவருடைய புயம், அவருடைய முகத்தின் பிரகாசம் என்னையும் உங்களை ரட்சித்ததப்பா, ரட்சித்தது. அந்த கல்லர்கள் அவரை நிந்திக்கிறாங்க. ஆனால் டாக்டர் லூக்கா மட்டும் சொல்றான், ஒருத்தன் நிந்தித்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை அவன் மனம் திரும்பி இருக்கலாம். ஆண்டவருடைய பார்வை பட்டவுடன் மனம் திரும்பி அவன் நிந்திக்கிறத நிறுத்திட்டு அவன் சொல்றான். அந்த வாசிக்கிறீங்களா அந்த பகுதியை? லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34 வாசிங்க. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அதுக்கு கீழக்கா 40வது வசனம், மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அவன் அழகா சொல்றான், நீ இவ்வளோ கொடிய ஆக்கினைக்கு வந்துட்ட. சில பேர் எவ்வளோ தண்டனை ஆண்டவர் கொடுத்தா கூட மனம் திரும்பவே மாட்டாங்க. அந்த தண்டனையிலே கர்த்தரை தூசிப்பாங்க.
அப்பயாவது மனம் திரும்பக்கூடாதா? இந்த கடையை அவன் சொல்கிறான், அந்த கல்லன் மனம் திரும்பிய கல்லன் சொல்கிறான், இன்னொரு கல்லனை பார்த்து சொல்கிறான், அவனும் ஆண்டவர் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஏ, இவ்வளோ கொடிய ஆக்கியனைக்கு உட்பட்டுட்டப்பா, நீ தேவனுக்கு பயப்பட வேண்டாமாப்பா? கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். நீதிமொழிகள் 14, 26, 27 சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கிறீங்களா? நீதிமொழிகள் 14, 26, 27. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்பட்டேனா உனக்கு திட நம்பிக்கை உண்டுப்பா. உனக்கு மட்டுமல்லப்பா, உன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அடுத்த வசனம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, நீ மரண கண்ணிகளுக்கு தப்பலாம்பா. நீ கர்த்தருக்கு பயந்து நடந்தேனா நீ மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். கர்த்தருக்கு பயப்பட வேண்டாமா? கர்த்தருக்கு பயப்பட வேண்டாமா? கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும். கர்த்தருக்கு பயந்தால் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அடுத்த வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 41வது வசனம். ஆமோ, அழகா சொல்றான், இப்பா நமக்கு கிடைச்ச தண்டனை நியாயம்தான். நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாதது ஒன்று நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு, ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி நான் சொல்ல விரும்புகிறேன். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 42வது வசனம். நான் யாக்கோபோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஈசாக்கோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஆபிரகாமோடே பண்ணின என் உடன்படிக்கையும் நினைப்பேன். எப்போ நினைப்பாரா? அதுக்கு முன்னாடி உள்ள வசனம் சொல்லுது. அதுக்கு முன்னாடி வசனம் வாசிக்க முடியுமா? அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிடணும். விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தணும். தங்கள் அக்கிரமத்துக்கு தக்க தண்டனை நியாயம் என்று. இப்போ ஆண்டவர் என்ன ஒரு காரியத்தில் நான் ஏதோ விருப்பம் இல்லாத போறேன், அடி கிடைக்குது, ஆண்டவர் என்ன சொல்லணும்? ஏன் தண்டனை கொடுத்தீங்கன்னு சொல்லக்கூடாது. நியாயம்தான் ஆண்டவரை, நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு நான் என் தாசனாகிய யாக்கோபோடே பண்ணின உடன்படிக்கை நினைவு கூறுவேன், என் தாசனாகிய ஈசாக்கோடே பண்ணின உடன்படிக்கை நினைவு கூறுவேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு உடன்படிக்கை நினைவு கூறுவேன். தொடர்ந்து வாசித்து பார்த்தா, நான் அவர்களை கைவிடவும் மாட்டேன், வெறுக்கவும் மாட்டேன். இவன் சொல்ல பார்த்தா எனக்கு அந்த வேர்டு தான் நினைவுக்கு வந்துச்சு. இந்த வசனம் லேவியராம் 26 என் தம்பி முன்னாடி எனக்கு சொல்லியிருந்தான். நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் அப்படிங்கிறது நியாயம் நீ ஒத்துக்கிட்டேனா கர்த்தர் அவர் தாசர்களோடு பண்ணின உடன்படிக்கை நினைவு கூர்ந்து உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை வெறுக்கவும் மாட்டார், உன் சத்துருக்களின் தேசத்திலிருந்து திரும்பி வர பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். சொல்லிட்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். அடுத்த வசனம் லூக்கா 23 இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். ஹல்லேலூயா. ஆண்டவர்ங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்குப்பா. பக்கத்தில் இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் கல்லர் அல்ல, அவர் பரிசுத்தர். ஒருவேளை நான் நினைக்கிறேன், ஒருவேளை அவர் உலகத்தில் 3 வருஷம் ஊழியம் செய்த போது ஆண்டவரை குறித்து அவன் அறிந்திருக்கலாம், தெரியவில்லை. ஒரு மனைவி ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்திருக்கலாம். பரலோகத்தில் போய் தான் நம்ம பேட்டி எடுக்கணும். ஆண்டவர்ங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை ஆளுகிறவரே, ஆண்டவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது அறிந்து கொண்டிருக்கிறான். நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது உமது அடியானை நினைத்தருளும் ஆண்டவரே. when you enter your kingdom please remember me Lord. என்னை நினைச்சுக்கோங்க ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்தில் எவ்வளோ பெரிய கிருபை, எத்தனையோ பேரை பார்த்து நீங்கள் நினச்சிக்கோங்கன்னு சொல்லியிருக்கீங்க, மறந்தே போயிடுவாங்க. பானபாத்திரக்காரனை பார்த்து யோசிப்பு சொன்னான், என்னை நினச்சிக்கோப்பா, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினச்சிக்கோன்னு. மறந்தே போயிட்டான். ஆனால் எத்தனையோ பேர் ஆண்டவரை பார்த்து கேட்டாங்க. இவன் கல்லன் கேட்டான், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியே நீ நினைத்தருளும் ஆண்டவரே. நினைச்சாரா? ஆண்டவர் சொன்னாரு, இன்றைக்கே, டுடே. என்னப்பா ராஜ்யத்தில் வரும்போதுன்னு சொல்ற? டுடே thou shall be with me on this day in paradise. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ என்னுடனே கூட
பரதீசில் இருப்பாய். நாளைக்கு இல்லைப்பா, இன்னைக்கு என் கூட. எல்லாரும் நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்போமா, ஆண்டவரே 1 யோவான் 2:25 சொல்லப்பட்டிருக்கு, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனாகிய அந்த பெரிய கிருபையை இந்த கள்ளன் சுதந்தரித்து கொண்டான் ஐயா. மனுஷன் உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? மத்தேயு 25 சொல்லப்பட்டிருக்கு, ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, அந்த வார்த்தையை நீங்களும் நானும் காது கேட்கணும், உங்க காது கேட்கணும், வலது பக்கத்தில் நிற்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்போம், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்வார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். நித்திய ஜீவனாகிய பெரிய கிருபையை இந்த கள்ளன் சுதந்தரித்து கொண்டான். அதே இந்த கிருபையை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? ஆமென். குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. ஆமென். ஆண்டவரே, இந்த கல்லனை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்பு வச்சிங்களே ஏசப்பா. இந்த கல்லன் மேலே உங்களுடைய பரிசுத்தரின் பார்வை விழுந்துச்சுப்பா. இந்த கல்வாரியின் பார்வை, என் நேசரின் பார்வை இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு சின்ன குழந்தைங்க மேலே விழட்டும் ஆண்டவரை. ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சி மேலே விழட்டும் ஆண்டவரை. பெரியவர்கள் மேலே விழட்டும் ஆண்டவரை. பேதுருவை போல பின்மாற்றத்தில் இருக்கலாம் ஆண்டவரை. மனங்கசந்த அழுதது போல ஒரு மனம் திரும்புதல், ஒரு தேவனுக்கேற்ற துக்கம் பிள்ளைகள் வாழ்க்கையில் உண்டாகட்டும் ஆண்டவரை. நித்திய ஜீவனாகிய பெரிய கிருபையை இந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபையாய் தரப்போகிறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். நம்முடைய சமூகத்தில் வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.